நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பல வேளைகளில் பார்த்தீர்களானால், அந்த காலத்தில் பார்த்தீர்களானால் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பது நல்லது என்று சொல்வார்கள். காலம் இப்பொழுது மாறிவிட்டது. காலம் மாறிவிட்டது என்றால், ஒரு குடும்பத்தில் பையன் பெண் தனியாக இருந்தால் அவர்கள் திருமணமாகி தனித்தனியாக போய்விடுவார்கள். அது இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய்விடுவார்கள். அப்பா அம்மா தனியாக இருப்பார்கள், மருமகள் தனியாக இருப்பார்கள். இது இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட்டு குடும்பம் என்பது சாதாரணமாக பார்த்தீர்களானால், அம்மாவும் மகனும் பேசும்போது மனைவிக்கு அங்கிருந்து என்ன பேசுகிறார்கள் என்பது போல தோன்றும். எல்லாரையும் நான் சொல்லவில்லை, பொதுவாக நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மகனும் மனைவியும் பேசிக்கொண்டால் அம்மாக்காரி மகனுடைய அம்மா நினைப்பால் என்ன பேசுகிறாரோ, நம்மளை பற்றி தான் பேசுகிறாரோ, அந்த எண்ணங்கள் வந்துவிடும். இதனால் தான் வீட்டில் சில குழப்பங்கள் வந்துவிடுகிறது. எதையும் வெளிப்படையாக பேசினால் எந்த குழப்பமும் வராது. மருமகளும் மகனும் நன்றாக பேசியிருந்தால், அம்மா கேட்க முடியாத பேசினாலும் ஒன்றும், தனியாக பேசினால்தான் இந்த மாதிரி குழப்பங்கள் வரும். சத்தமாக பேசினால் எந்த குழப்பமும் வராது. ஆனால் சில வேளைகளில் அது பெரிய பிரச்சனைகளாக கொண்டு வந்து விடுவது இந்த காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. இது மாமியார் மருமகள் மட்டுமல்ல, ஆனால் மாமனார் பொறுத்தளவு எந்த விஷயமும் இப்படி வருவதில்லை. அது பற்றியான குறிப்புகள் எதுவும் வருவதில்லை. கூட்டு குடும்பம் ஒரு வகையில் நல்லது. இன்னொரு வகையில் பார்த்தீர்களானால், நம்முடைய பையன்களுக்கு பொறுப்பு வர வேண்டும் என்று நாம் நினைத்து அவர்கள் தனியே வைப்பது அது நல்லது. ஒன்றாக இருந்தால் சில கஷ்டங்கள் தெரியாது. அப்பா பார்த்துக்குவார், அம்மா பார்த்துக்குவார் என்ற எண்ணம் வந்துவிடும். தனியாக வைத்தால் எல்லாமே அவர்கள் தான் பார்க்கணும், ஒரு பொறுப்பு வந்துவிடும். ஆனால் அப்பா அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா விட்டு போட்டு போயிட்டாங்க, அப்படியெல்லாம் எண்ணக்கூடாது. அவரவர் காலில் நிற்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? ஆனால் ஒன்று சேர்ந்து இருப்பது பல வகையில் நல்லது என்று கூறி பைபிள் நடந்த ஒரு சரித்திரத்தை கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மாமியாக 2 பேர் இருந்தார்கள். 2 பேர்த்தில் அவருடைய கணவனும் இறந்து விட்டார், 2 மகன்களும் இறந்து விட்டார்கள். 2 மகன்கள் இறந்து விட்டவுடன் மாமியார் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் வழிகளை போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, பெரிய மருமகள் ஓகே நான் என் வழியை பார்த்து கொள்கிறேன் என்று போய்விட்டாள். சின்ன மகளான ரூத்தோ, இல்லை, நீ என்ன எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வர்றேன், நீ எந்த தெய்வத்தை பின்பற்றுகிறாயோ அந்த தெய்வத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னார். இது சரித்திரம், ரூத்துடைய சரித்திரத்தில் இருக்கிறது. ஆனால் முதல் மருமகள் போனது, நான் என்னுடைய வழியே போகிறேன் என்று சொன்னபோது அவள் வேறு விதமாக போய்விட்டாள். கடவுளுக்கு பிடிக்காத வழியில் போய்விட்டாள். அது சரித்திரத்தை பார்த்தால் தெரியும். ஆனால் இந்த ரூத் தன்னுடைய மாமியாரை பின்பற்றி போனது காரணத்தினால் போவாஸ் என்பவனை கரம் பிடித்தாள். அந்த போவாஸை கரம் பிடித்த காரணத்தினால் அதன் வழியாக வந்தவர்கள் தான் நம்முடைய இயேசு பிரான். அந்த வழியாக வந்தவர் தான் இயேசு. எப்பொழுதும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து இருப்பது நல்லது என்று இதன் மூலம் சொல்ல ஆசைப்படுகிறேன். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும். நாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்கொண்டே இருந்தால் எதையும் நாம் பெருசாக எண்ணாமல், பரவாயில்ல அவங்க தானே சொன்னாங்க என்று சொன்னால் ஒன்றுமே சரியில்லாமல் சரியாகிவிடும். அப்படி சொல்லிட்டார்களா என்று சொன்னால் அது பிரச்சனையாகிவிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி 2 வகையிலும் பார்த்து எது சிறந்தது என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் கூறி மீண்டும் நாளை சந்திப்போமா?